சரி, இவை ஒரு புறம் இருக்கட்டும். இன்று நாங்கள் தற்கொலைக்கான காரணங்களை பற்றி ஆராய்ந்திருக்கின்றோம். அதற்கான தீர்வினையும் இதே மன்றிலே ஆராய வேண்டிய தேவையும் நிச்சயமாக பேசியாக வேண்டும். நாங்கள் எதை சொல்றோம், அதற்கு என்ன விதமான பொறிமுறைகள் இருக்கிறது, என்ன விதமான தீர்வுகள் இருக்கிறது, அதை எப்படி தாண்டி போகலாம் என்ற விதமாக கூட பேச வேண்டும். நிச்சயமாக நாங்கள் மனம் விட்டு பேச வேண்டும். இந்த உலகத்திலே யாராவது ஒருவராவது நாங்கள் சொல்வதை கேட்பதற்கு தயாராக இருப்பார்கள். மன அழுத்தத்திலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரருக்கு நான் இருக்கின்றேன் என்கின்ற ஆறுதலை கொடுப்பதை விடவும் மிக முக்கியமானது அவர் கூறுவதை செவிமடுத்தல். அதுவும் கூர்மையாக செவிமடுத்தல். நீங்கள் கூறுவதை நான் செவிமடுக்கின்றேன் என்பதை அவர் உணரக்கூடிய வகையிலே நாங்கள் செவிமடுப்பது என்பது உளவியல் ரீதியாக உளவியல் நிபுணர்கள் கூறுகின்ற ஒரு விடயம். அதனை தாண்டி இன்னொரு விடயம் இருக்கின்றது. மற்றவர்களை எதிர்பார்த்துத்தான் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், என்னுடைய மன அழுத்தத்திலிருந்து நான் வெளிவர வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அழகியல் ரீதியாக எத்தனையோ பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும். கடவுளிடம் கூறுங்கள், என்னுடைய பிரச்சனைகளை நான் கடவுளிடம் கூறி அழுகின்ற பொழுது என்னுடைய மன அழுத்தம் தன் பாட்டுக்கு குறைஞ்சு கொண்டு போகும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அழகியல் ரீதியான தங்களுடைய எண்ணத்தை மனப்பாங்கினை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். பாடல்களை கேட்கலாம், இசையோடு இயற்கையோடு இணைந்து பாருங்கள். மன அழுத்தம் எல்லாம் குறைந்து ஒரு பறக்கிற மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும் நிச்சயமாக. அதுவும் இல்லையா, ஒரு பேப்பர் எடுங்க, பேனா எடுங்க, என்னென்ன தோணுதோ அதெல்லாம் எழுதுங்க. மன அழுத்தம் தன் பாட்டுக்கு குறையும். எவரு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உங்களுடைய பேனா மீது நீங்கள் நம்பிக்கையை வையுங்கள். ஒரு இரவிலே எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, நான் இதுவரை எத்தனை விடயங்களை சாதித்திருக்கின்றேன், இத்தனை விடயத்தை சாதித்த என்னால் ஒரு தற்கொலை என்கின்ற ஒரு கோழைத்தனத்தினை தாண்டி போக முடியாதா என்கின்ற கேள்வி நிச்சயமாக உங்களுக்குள்ள எழும். ஆக உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கொட்டி தீருங்கள் பேனாவின் வழியாக. இறைவனோடு பேசுங்கள், உங்களுடைய நண்பர்களோடு பேசுங்கள். பேசுவது தனிமை என்பதுதான் மிகப்பெரிய சாபம். தனிமையில் இருந்து வெளிவருவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதனை தாண்டினோம். நாங்கள் இளைஞர்களின் தற்கொலையை பற்றி பேசியிருந்தோம், முதியவர்களின் தற்கொலையை நாங்கள் மறந்திருந்தோம். நிச்சயமாக முதுமை என்பது ஒரு துணை தேவைப்படுகின்ற பருவம். இன்றைக்கு முதியவர்கள் எல்லாம் முதியோர் இல்லங்கள் இருக்கின்றார்கள். அம்மம்மா தாத்தா ஒரு நேரம் செலவழிப்பதற்கே எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்கள் படிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், இந்த உலகத்தில் என்னென்னவோ சாதிக்க வேண்டும். இத்தனை வருடங்களாக நம்மை காப்பாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த முதியவர்களுடைய ஏக்கங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய அந்த முதியவர்களுக்கான அந்த நிகழ்வுகள், முதியவர்கள் ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. அவருடைய முதுமையை கூட நாங்கள் சுமையாக எண்ணக்கூடிய ஒரு இளைஞர் சமுதாயம் தான் என்று இருக்கின்றதை ஒழிய அந்த முதுமையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வாய்ந்த சிந்தனையோடு நாங்கள் சிந்திக்கின்றோமோ என்றால் அதுவும் நிச்சயமாக கிடையாது, ஓரிரு விதிவிலக்குகளை தவிர. ஆக மற்ற இன்னொரு விடயம் இருக்கின்றது. நாங்கள் ஒரு மன அழுத்தத்திலே இருக்கின்றோம், எனக்கு ஒரு மன அழுத்தத்திலிருந்து தீர்வு கிடைக்க வேண்டும், நான் மனநல வைத்தியரை நாடுகின்றேன் என்றால் இந்த சமூகத்தின் பார்வை எப்படி இருக்கின்றது? ஒரு மனநோயாளி, அது ஒரு மென்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு கீழ்த்தரமான சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வெளிநாடுகளில் அந்த பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றால் நான் உளவியல் நிபுணருடன் தாராளமாக கலந்துரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இங்கு நிபுணர்கள் இருக்கின்றார்கள், செல்வதற்கு பயமாக இருக்கிறது. காரணம் சமூக கட்டமைப்பு. சமூக கட்டமைப்பிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். மிக முக்கியமான குறிப்பாக இந்த உளவியல் ரீதியான அழுத்தங்களை எதிர்கொள்பவர்கள் அதற்கான ஆற்றுப்படுத்தலை நாடுகின்றதை கூட ஒரு அநாகரிகமாக அல்லது அதை ஒரு துப்பாக்கியமான நிகழ்வாக பார்க்கின்ற இருக்கிறது. ஆக எனக்கான ஒரு தேவை எழுகின்ற பொழுது, மன ரீதியான மன அழுத்தத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்கு என்கின்ற பொழுது முதலிலே நாம் விழித்தொழ வேண்டியவன் நான். என்னுடைய அக்கறை, என் மீதான அக்கறை முதலில் எனக்கு இருக்க வேண்டும். அடுத்து குடும்பத்தவர்கள் மீதான நம்பிக்கை இருக்க வேண்டும். குடும்பத்தில் எவர் என்ன கூறினாலும் நான் இருக்கின்றேன் என்கின்ற உணர்வை சமூக ரீதியிலே நீங்கள் வளர்க்க வேண்டும். நண்பர்கள், நல்ல உறவுகளை பற்றி நாங்கள் வளர்க்க வேண்டும். ஏற்கனவே சகோதரன் கூறியது போல உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே எடுக்கன் களைவதாம் நட்பு என்கின்ற விதத்திலே நல்ல நட்பு இருக்க வேண்டும். இந்த 11 வயதிலே அல்லது கட்டளமை வயதிலே அல்லது பல்கலைக்கழக வயதிலே நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு நண்பர்களை தெரிவு செய்வதிலே தவறு வேண்டும். ஆக ஒரு நல்ல நண்பன் இருக்கின்ற பொழுது நான் தவறை போனாலும் என்னை சரியான பாதையிலே கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல நண்பன் வேண்டும். ஆக இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கின்றோம், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு நம்மிடமே இருக்கிறது. தற்கொலை தீர்வு கிடையாது. நன்றி அபிராமி. அபிராமினுடைய கருத்து என்பது நாங்கள் தற்கொலைக்கான அந்த காரணங்களை தேடுவதை விட அதிலிருந்து விடுபடுவதற்கான காரணங்களை தேடுவதுதான் மிக முக்கியமானது. அதற்கான கட்டமைப்புகளை நம்முடைய சமூகத்திலே கொண்டு வர வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே அந்த கட்டமைப்புகள் இருந்தாலும் அவற்றை நாங்கள் எவ்வளவு தூரம் பயன் கொள்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. நம்முடைய சமூகத்திலே பல உளவியல் ஆற்றுப்படுத்த நிலையங்கள் இருக்கிறது, பலவிதமான பொறிமுறைகள் இருக்கிறது, பல வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அதற்கு அப்பால் அவர் சொன்னது போல ஆன்மீக ரீதியான ஒரு வழிபாட்டு முறைமைகளை நாங்கள்
நாங்கள் வைத்திருக்கிறோம், ஒரு வாழ்க்கை முறையை நமக்குள்ளே வைத்திருக்கிறோம். இதிலே சிலது கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிறார் என்கிற அந்த போராட்ட கோஷ்டி ஒரு பக்கம் ஒதுங்கிக் கொள்ளட்டும். ஆனால் இதற்கு பின்னர் உளவியல் ரீதியான தேவைப்பாடுகளுக்காகத்தான் இவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதற்கான பொறிமுறைகள் நம்மிடம் இருக்கிறது. நாங்கள் எவ்வளவு தூரம் அவற்றை பயன்படுத்துகிறோம், அல்லது போனால் பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் பிள்ளைகளை அந்த பாதையிலே அழைத்து கொண்டு பயணிக்கிறோம் என்பது கூட மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. பல விடயங்கள், புதிய சிந்தனைகள் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அரமணியர்களே, நேற்றைய நாங்கள் ஆரம்பித்த இந்த விவாத கிளம் இன்றைக்கு முடிவுக்கு வருகின்றது. நம்முடைய குறிப்பாக நம்முடைய இளைய தலைமுறையினுடைய தற்கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பேச தொடங்கி இருக்கிற பொழுது ஆழமாகவும் அகலமாகவும் பல விடயங்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த தலைமுறையைச் சேர்ந்த இளையவர்களுடைய வாக்குமூலங்களாக, அவர்களுடைய உணர்வுகளாக, அவர்களுடைய எண்ணங்களாக, அவர்களுடைய பரிந்துரைகளாக பல விடயங்களை இந்த அரங்கிலே நாங்கள் தரிசித்திருக்கிறோம்.